ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சண்டே ஸ்பெஷல் விலாகு. கிருத்தினுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் வீட்டில் இருந்தோமோ, ஸோ ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லி நிறைய டிஷ் செஞ்சு சாப்பிட்டோம். ஸோ அந்த விலாக் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. பட் என்னென்னா இன்ட்ரோ வந்து அங்கே எடுக்க மறந்துட்டேன். ஸோ இங்கே ஆஃபீஸில் வந்து தான் எடுத்துகிட்டு இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க சண்டே ஸ்பெஷல் விலாக் பார்ப்போம். அம்மா வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எடுத்து கழுவி வச்சுருக்காங்க. நாங்கள் இப்போ தான் தூங்கி எழுந்தோமே, எழுறதுக்குள்ளே ஃபிஷ் வாங்கி கழுவி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தையில் போயிட்டு மிளகா தனியாலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து மிளகாத்தூள் தனியாத்தூளெல்லாம் வீட்டில் அரைச்சி கொடுக்குறேன் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் பிரியாணி, பழைய சாதத்தில் தயிர் போட்டு கரைச்சி குடிக்கிறது. அதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா மாங்காய் இடித்து வச்சதும், இது என்னது ரேடிஷ் முள்ளங்கி இடித்து வச்சதும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தரமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். டாக்டரே எனக்கு அடிக்கடி வயிறு வலிக்கு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இந்த மாதிரி தான். என்னம்மா பண்ணுறேன்? மிளகா தனியாக வறுத்துக்கிறோம்மா. எனக்காக பாருங்கள், எங்கள் அம்மா வேர்த்து விறுவிறுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் வந்து எங்கள் அம்மாவை திட்டுவோம். நான்லாம் திட்டுறதில்லை, அம்மோ தான் திட்டுறது. திட்டினாலும் செஞ்சுதான் ஆகணும், திட்டனாலும் செஞ்சுதான் ஆகணும். காலையில் போயிட்டு சந்தையில் மிளகா தனியெல்லாம் வாங்கிட்டு வந்து வறுக்குறாங்க. அம்மா அது இதெல்லாம் காம்பெல்லாம் கில்லுமா? ஏய் காம்பெல்லாம் கில்லாமே போடுறாங்க. காலையில் போயிட்டு மார்க்கெட்டில் உழவர் சந்தையில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, எல்லாம் எனக்காகவே. இல்லை இல்லை இங்கே பாருங்க ட்ரம்ஸ். இப்போ வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து சிக்கன் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அம்மு. இந்த வேலை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்முக்கு தான் வரும் இல்லையா அம்மு? ஆமாம், ஏன்னா அவங்க க்ளீன் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஆமாம், அம்முவே க்ளீன் பண்ணி அம்முவே செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதுலேயும் என் பொண்டாட்டி ஒருத்தி வேலை ஃப்ராடு, வேலை ஏமாத்துறதுக்குனே அவள் வந்து பிறப்பெடுத்திருக்கா. தொடப்பத்தை எடுத்து வச்சுன்னு சுற்றி இருக்கிறா, வீடு பெருக்கிறேன்னு காலையிலேருந்து இன்னும் வீடு பெருக்கல. இருங்க, அவள் எவ்வளோ தூரம் பெருக்கியிருக்கான்னு நீங்களே பாருங்கள். பார்த்தீங்களா? இதுதான் அதாவது சொல்லணும்னா லாவோட பிரியாணிக்கு நாங்கள் வந்து அடிமை. ஏன்னா அவ்வளவு ருசியாக இருக்கும், ஒரு பாய் வீட்டு பிரியாணி மாதிரி. உண்மையிலே நல்லா பண்ணுவாங்க பிரியாணி. இன்னும் ஒரு சில திங்ஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு மேலே போவோம், லாவுக்கு வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? லாவுக்கு வந்து ஃப்ரீயே சண்டே ஒரு நாள் தான். ஆனால் நாங்கள் வந்துட்டு அதுவும் அவளுக்கு வந்து ஒர்க்கிங் டே. இனிமேல் வந்து இந்த வினோதினிப்பில் வந்துட்டு நான் வீட்டுக்கு பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஒரு சபதம் எடுத்திருக்காங்க லாவு. அம்மா அவங்களே க்ளீன் பண்ணி தாம்மா கட். இதெல்லாம் உள்ள இருக்கும்பா, இதெல்லாம் சாப்பிடுறது. ஓ, இந்த பிளட் கிளாட் ஆயிடுல, இதெல்லாம் சாப்பிடுறது. ஓ, கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தெரில, நீங்களும் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள், உடம்புக்கு நல்லது. எலும்புக்குள்ளலாம் இருக்கும் ஒரு மாதிரி, அதெல்லாம் சாப்பிடுறது. என் ஒய்ஃப் வந்து இப்போ வீடு பெருக்கி டயர்ட் ஆகிட்டாங்க, அதனால் வந்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க. அதாவது எங்கள் அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் வந்து இப்போ ஒரு 3 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். அதனால் உள்ளே இருக்கிற கேஸ் ஸ்டவ்வில் வைக்க முடியாது, அனல் பத்தாது. இது அத்தை, இது நம்மளே வாங்கினது தானே அத்தை இந்த கேஸு? ஆமாம், நாங்கள் அப்பயே வாங்கி வச்சது. ஸோ இது நம்ம வீட்டு யூஸுக்கு தான். அத்தை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஆமாம், க்ளீன் பண்ணி எடுத்து உள்ளே வச்சு சமையலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எங்கள் அம்மா ஒன்று வாங்கும்போது வந்து நாங்கள் திட்டுவோம், எதுக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, ஆளுங்க நிறைய இருக்கும்போது குக் பண்ணுறதுக்கு செய்யறதுக்கு. எங்கள் அம்மா பிரெயினே ஒரு கிரெயின் எங்கே உட்காந்துக்குது ஒரு டஸ்ட்பின் கிட்ட. பிரியாணி செய்கிற டைமில் இந்த கேஸ் வேறு நம்மளை பழி வாங்கிடுச்சு. அடுப்பு வந்து கொஞ்சம் லீக்கேஜ் ஆகுது, அதனால் அண்ணங்கிட்ட ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எப்போ பிரியாணி செஞ்சு எப்போ சாப்பிட்றதுமா? லீவு. சரி, நான் கிளம்புற அவசியம் கொடுப்போம். ஏய் இருப்பா, அண்ணா அவ்வளோதான், கை வச்சிட்டா, ரெடி பண்ணிவிடுவார். 2 மணி நேரமா? முடியாது முடியாது. இது போயிட்டு தானா? இதுக்கான போயிடுச்சுங்க, அதுதான். ஃபைனலி நாங்கள் வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து, அதை தடை அதை உடை ஒரு சரித்திரம் படை, பிரியாணி நமக்கே. பிரியாணி சாப்பிட்ணுன்னா பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். எப்படிமா? டாட். பாருங்க,
இவ்வளோ பெரிய பாத்திரம் அங்கே கேஸில் வச்சா செட் ஆகாதுன்னு தான் அது போய் ரெடி பண்ணிட்டு வந்தேங்க. அப்பா ரெடி பண்ணியாச்சு. அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிற வாசனையே ஒரு வாசனை தாங்க. எங்கள் அத்தை வேற அவங்க இவங்களுக்கு சிலிண்டர் எடுத்து தந்துன்னு பெரிய சித்திரவாதம், இந்த அடுப்பு எடுத்து தந்துன்னு எல்லாம் பிச்சு பிச்சு வச்சு தந்துடுறாங்க. குட்டீஸுங்களை பார்த்துக்கிறது வேற பெரிய தொல்லையாக இருக்குது. இங்கே பாருங்க, அடுப்பு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஹீட்டு வேற சொன்னாலும் இந்த இந்த அழகி புள்ளெல்லாம் கொஞ்சம் கூட சொல்கிற பேச்சை கேட்கறதில்ல. அழகி ஆய் சொல்லுங்க, ஆய் சொல்லுங்க அழகி. அங்கே ஆய் சொல்லுங்க, ரொம்ப ஆய் சொல்லுங்க. இங்கே ஆய் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க கேளுங்க எப்படி இருக்கீங்க. அழகி ஆய் சொல்லுங்க. அழகி ஹாய். நம்ம மாஸ்டர் பிரியாணி மாஸ்டர். அது என்ன ஆர்டிஸ்ட் அன்னைக்கு சொன்னேனே அம்மு, அது டெக்கரேஷன் ஆர்டிஸ்ட்டு, ஆல்ரவுண்டர் அம்மு. பிரியாணி பாருங்க அம்மு, என்ன ஒரு விருந்து வைக்கிறோமா இவ்வளோ செஞ்சு. இல்லப்பா நம்ம வீட்ல இது இல்ல. குண்டா இல்ல, அதனால இந்த சைஸ் ஸ்மால் விருந்துன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பப்பு பர்த்டே வந்து நம்ம எதுவுமே சமைச்சு சாப்பிடல. கிறித்தின் பர்த்டேக்கு. கிறிஸ்டின் பர்த்டேக்கா. சோ அதனால நம்மளே வீட்லயே நம்மளே சமைச்சு நம்மளே விருந்து செல்ஃப் விருந்தா? எங்க அம்மா தான் பாவம் 6 மணில இருந்து ஒழைச்சு ஓடா போயிட்டாங்க. காலையில இருந்து அம்மா எனக்காக இருமா, காலையில இருந்து எனக்காக எங்க போனீங்க? அது யாருக்காக? அப்புறம் மீன் கழுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? கழுவிட்டு மாங்காய் நசுக்கி பயிர் கஞ்சி காய்ச்சி ஊற்றலாம். கஞ்சி எல்லாம் குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு செஞ்சேன். மட்டன் குழம்பு இஞ்சி பூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி உட்காந்துட்டேன். வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா சிக்கனு, மட்டனு, மீன், முட்டை. எதுக்கு அம்மா இவ்வளோ தடல் போடலாம் செய்றீங்க? கிறிஸ்டின் பர்த்டே முடிஞ்சு 3 நாள் ஆகுது. அன்னைக்கே போய் வெள்ளிக்கிழமை மங்கள ஹோட்டல் போனோமே என்ன? அவள்தான் இது என்னுடைய பர்த்டேக்கும் சேர்த்தம்மோ. திருமலை கேட்டுற போறீங்க ட்ரீட்டு. திருமலை ட்ரீட் கேட்டுற போறீங்கம்மா, உங்களுக்கும் தான். நான் சொல்லவே இல்லை, அம்மு தான் சொல்லிட்டே இருக்கிறா KFC. அவ்வளவுதான். திரும்ப என் பர்த்டே இது முடிஞ்சிருச்சு. என்ன நான் திரும்ப எலெக்ஷனுக்கு தான் வருவோமோ, அதுக்குள்ள நீங்க அதுக்குள்ள மறந்துடுவீங்களே. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, வச்சிடுறேன். பாருங்க கலர்ஃபுல்லா ரெடியா எடுத்தோம். அரிசி போட்டியாமோ? சின்ன பாத்திரத்திலே வச்சிருக்கலாம்ல. சின்ன பாத்திரம் இதை விட சின்னதா இருக்கு, இதை விட பெருசுதா இருக்கு. அது சைஸ் இல்ல, அதான் நடு சைஸா பார்த்து வச்சாச்சு. சரி, பிரியாணிக்கு அப்புறம் வேற என்ன செய்ய போறீங்க? குலாப் ஜாமுன். டெசர்ட் வந்து குலாப் ஜாமுன் அம்மு. ஸ்வீட் பிரியாணி அதெல்லாம் சாப்பிட்டு எப்படிப்பா ஸ்வீட் சாப்பிடு? டெசர்ட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன். பிரியாணி, ஆஹா பிரியாணி ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அது யாருக்குன்னா இந்த அழகி. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்துங்க, சும்மா சொல்லக்கூடாது. என்னம்மா? அம்மாவோட கை பக்குவமே அது ஒரு தனி டேஸ்ட் தான். ஆமாங்க, அது யாருக்கும் வராது. அம்மா வந்து ஐக்கியத்தில் ஜாயின் பண்ணியாச்சு. பயங்கரமான டேஸ்ட்டுங்க. அம்மு செஞ்சத இல்ல இல்ல இவங்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணனால நானே செஞ்சது. ஆமா, இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாதான் பிரச்சனையே. நல்லா இருக்கு. கை பக்குவம் இது ஏதோ சந்தான டயலாக் வருதுல. நடுராத்திரில கூட எழுந்து கையை நக்குவோம்.
நல்ல டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டு. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்து. நாங்கள் வேற காலிலேருந்து நானும் அம்மு, நீ என்னவும் நானும் லாவியும் எங்கெங்க சுற்றணும் தெரியுமா? ஆமாம், ஆனால் அதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. பயங்கரமான பசி, சாப்பிட்டு பேசுகிறேன். இங்க பாரு மோஷிமா, அம்மாவும் புள்ளியும் என்ன எட்டி எட்டி பார்த்து நிக்கிறீங்க? நாங்களே வந்து குலாப் ஜாமுன் செஞ்சிருக்கோம். அம்முக்கு ரெஸ்டே இல்லப்பா, அவன் சாப்பிட்டு தூங்கிட்டான். நீங்க வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸா? இதுல என்னது இவ்வளோ பெருசு? சக்கரை பாகு. அழகிக்கு என்ன அப்படி ஒரு சிரிப்பு? மோஷி பாருங்க பாரு, பெரியமா பாரு, இங்க பாரு சாமி. அவளுக்கு கரித்துணி வேணும். கரித்துணி, கரித்துணி வச்செல்லாம் விளையாடுவாங்களா தங்கம்? இது என்னமோ சீன்ற பத்தியா? மாவு பசங்க வச்சுட்டீங்களா? மோஷி இங்க பாரு, இங்க ஒருத்தன் பாருங்க, ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டரு. தக்காளி எல்லாம் எடுத்து வச்சு என்ன பண்ற? சும்மாவா கேக் பண்றியா? 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. ஒரே ஆளு இவன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏய், அது ஃபியூச்சர்ல அது ஒரு நல்ல டிஷ்ஷா கூட வரலாம்ல. ஓ சரி, ரெசார்ட் விட்டு என்ன பண்ற? கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பாரு. இந்த ஒரு குட்டி வாண்டு அடங்கவே மாட்டேன்றா ஃப்ரெண்ட்ஸ். அழகிமா இங்க பாரு, நடந்துட்டே இருக்குவா. இங்க பாருங்க நம்ம சமையல் மாஸ்டர் என்ன பண்றாங்கன்னு. மாஸ்டர் இல்ல, ஆல்ரவுண்டர் அம்மு. என்ன ஜம்மு தேய்க்கிறீங்களா? இதுப்பா குலாப் ஜாமுன். பாவு காய்ச்சி வச்சிட்டீங்க. இது வந்து கிராக்கர்ஸ் இல்லாம வந்து உருட்டணும், இல்லைன்னா உடஞ்சி எல்லாம் வேஸ்டா போயிடும், கஞ்சி ஆட்டாயிடும். அப்புறமா குலாப் ஜாமுன் பாயசம் ஆயிடும். இவங்க ஒரு பக்கம் தேய்க்கிறாங்களா? மோசி மோசி உனக்கு யார் மோசி இந்த வேலை எல்லாம் வச்சாங்க? இவங்க வந்து ஒரு குட்டி சமையல் மாஸ்டர். குட்டி செஃப். செஃப் செஃப் மோஷிகா செஃப், மோஷிமா செஃப். அழகி செஃப் அழகி. இங்க பாருங்க அண்ணா எங்க? அண்ணா எங்க? ஊறப்பட்ட வாய் பேசுவா போல பிரச்சனை. இங்க பாருங்க அழகி, இன்னும் 1.25 வயசு கூட ஆகல, அதுக்குள்ள என்னென்ன பேசுறா தெரியுங்களா? அண்ணா என்னென்ன சொல்றாமோ? மம்மி, டாடி, தாத்தா, பாட்டி, அப்புறம் பப்புன்ற அவங்க அண்ணா பத்தி பப்பு. இங்க பாருங்க இன்னொரு டைம் சொல்லுமா? பப்பு. வெக்க வந்துச்சு. ஓ பப்பு பப்பு. அப்புறம் வேற என்ன? அண்ணா சொல்லணும் சாமி. மோஷிமா இங்க பாருங்க, அண்ணா சொல்லு. அண்ணா. மம்மி சொல்லு. மம்மி, மம்மி, டாடி, பாட்டி. அழகிக்கு வந்து நாங்க ஒரு பேர் வச்சுக்கிறோம், சிஞ்சனோட தங்கச்சி ஹீபவரி. டாடி.